அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் இந்திய பங்குச் சந்தையில் மிகவும் முக்கியமான செக்டாரான எஃப்எம்சிஜி செக்டார் பற்றி பார்க்க போகிறோம். எஃப்எம்சிஜி என்றால் என்ன? எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கின்றன? இந்தியாவின் முக்கிய எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் என்னென்ன? இந்த துறையின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன? முதலீடு செய்வதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்ப்போம். எஃப்எம்சிஜியின் விரிவாக்கம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். மக்கள் தினமும் அல்லது அடிக்கடி வாங்கி பயன்படுத்தும் பொருட்களை தயாரித்து விற்கும் நிறுவனங்கள் இந்த துறையைச் சேர்ந்தவையே. உதாரணமாக சோப்பு, ஷாம்பு, பற்பசை, பிஸ்கட், நூடுல்ஸ், தேநீர், காபி, சமையல் எண்ணெய், டிடர்ஜென்ட், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் இவை இல்லாமல் நமது அன்றாட வாழ்க்கை இயங்குவது மிகவும் கடினம். இந்த துறை ஏன் முக்கியம் என்று பார்க்கும் பொழுது, பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தாலும் சற்று மந்தமாக இருந்தாலும் மக்கள் உணவு, சோப்பு, பற்பசை போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதை நிறுத்த மாட்டார்கள். அதனால் இந்த துறையின் விற்பனை பொதுவாக நிலையானதாக இருக்கும். இதன் காரணமாக பல முதலீட்டாளர்கள் எஃப்எம்சிஜி துறையை ஒப்பீட்டளவில் பாதுகாப்பான துறையாக கருதுகிறார்கள். இந்த துறையில் பல முன்னணி நிறுவனங்கள் உள்ளன. உதாரணமாக ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி, நெஸ்ட்லே இந்தியா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், டாபர் இந்தியா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், மேரிகோ, டாடா கன்சியூமர், கோல்கேட் பால்மாலிவ், இமாமி. இந்த நிறுவனங்களில் பல தயாரிப்புகள் நம் வீட்டிலேயே இருக்கக்கூடும். எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கின்றன என்று பார்ப்போம். இந்த நிறுவனங்கள் அதிக லாபத்தை ஒரே பொருளில் பெறுவதில்லை. அதற்கு பதிலாக குறைந்த லாபத்தில் ஆயிரக்கணக்கான பொருட்களை விற்பனை செய்து பெரிய வருமானத்தை உருவாக்குகின்றன. அதாவது ஒரு பொருளில் லாபம் குறைவாக இருந்தாலும் விற்பனை அளவு மிக அதிகமாக இருப்பதால் மொத்த லாபம் அதிகரிக்கிறது. இந்த துறையின் பலம் என்று பார்க்கும் பொழுது, இந்த துறையின் மிகப்பெரிய பலம் மக்கள் எப்போதும் இந்த பொருட்களை வாங்குவார்கள். மேலும் வலுவான பிராண்ட் மதிப்பு, இந்தியா முழுவதும் விநியோக வலை அமைப்பு, தொடர்ந்து வரக்கூடிய விற்பனை, நீண்டகால வளர்ச்சிக்கான வாய்ப்பு இவை இந்த துறைக்கான பெரிய பலமாக உள்ளது. இந்த துறையின் பலம் என்று பார்க்கும் பொழுது சவால்களும் இருக்கத்தானே செய்யும். இந்த துறையின் சவால்கள் என்று பார்க்கும் பொழுது மூலப்பொருள்களின் விலை உயர்வு, கடுமையான போட்டி, கிராமப்புறங்களில் தேவையின் மந்தநிலை, பணவீக்கம் இவை இந்த துறையில் உள்ள நிறுவனங்களின் லாபத்தை பாதிக்கக்கூடும் என்று கருதுகிறார்கள். முதலீடு செய்வதற்கு முன் ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் மார்ஜின், ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, டெப்ட் ரேஷியோ, டிவிடெண்ட், பிராண்ட் வலிமை போன்றவற்றை ஆய்வு செய்து முதலீடு செய்வது லாபத்தை அதிகப்படுத்தும். பங்குகள் விலையும் மலிவாக கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எஃப்எம்சிஜி துறை நமது தினசரி வாழ்க்கையோடு தொடர்புடைய துறை. இருப்பினும் எந்த முதலீட்டு முடிவையும் உங்கள் சொந்த ஆய்வின் அடிப்படையில் எடுப்பது மிக மிக அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.